கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆடி மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஆத்துமாக்கள் அருமையானவைகள். இன்றைய தியான வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். தியானம். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் தன் வாலிப நாட்களில் இருந்து தினமும் குடித்து வரித்து தகாத இச்சைகளை நடப்பித்து தெருவிலே சண்டை பண்ணி களவு செய்து தூஷணமான வார்த்தைகளை பேசி துன்மார்க்கமான வழியிலே வாழ்ந்து வந்தான். அவனை நெறிப்படுத்தும்படி அரசு அதிகாரிகளால் அனுமதி பெற்ற ஆலோசகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் அந்த வாலிபனை விடுதலையாக்கும் படிக்கான வழிமுறைகளை படிப்படியாக அதற்கென்று நியமிக்கப்பட்ட நிலையத்திலே பொறுமையோடு செய்து வந்தார். அந்த ஆலோசகருக்கு வாலிப பிராயத்திலுள்ள ஒரு மகனும் மகளும் இருந்தார்கள். அடிமைத்தன கட்டுக்களிலே இருக்கும் அந்த மனிதனானவனை அவர் தன்னுடைய வீட்டிற்குள் போக்கும் வருத்தமாக இருப்பதற்கு அனுமதிப்பாரோ, அல்லது அவன் தன்னுடைய வாலிப பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கும்படி பாராமுகமாக விட்டுவிடுவாரோ? நல்வழியிலே வாழும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவர் மிகவும் கவனமுள்ளவராகவே இருப்பார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் அடிமைத்தன கட்டுக்களிலே வாழ்ந்த அந்த மனிதனானவன் அவனுடைய 30வது வயதிலே அவனுக்கு 12 வருடமாக இருந்து வந்த அடிமைத்தன கட்டுக்களில் இருந்து முற்றாக விடுதலை அடைந்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நெறிப்படுத்தும் ஆலோசகர் பிரத்யேகமான வேலைக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதுபோலவே சில ஊழியர்களும் சில பிரத்யேகமான அழைப்பை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை கண்டு நாமும் அவர்களைப் போல ஊழியம் செய்யலாம் என்ற எண்ணம் கொள்ளக்கூடாது. ஒருவனை இரட்சிப்புக்குள் நடத்த வேண்டுமென்று எண்ணி நம்முடைய செயல்களால் இரட்சிப்படைந்த வேறு இருவரை பின்மார்க்கத்துக்கு தள்ளிவிடவோ அல்லது தன்னுடைய ஆத்துமாவையோ கெடுத்து கொள்ளக்கூடாது. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே நாம் நற்கிரியைகளை செய்வதை நிறுத்திவிடக் கூடாது. ஆனாலும் நற்கிரியைகளை செய்கிறவன் நற்கிரியைகளை செய்வதற்காக மற்றிய விசுவாச மார்க்கத்திலே உறுதியாய் இருப்பவர்களை தீய வழிக்குள் தள்ளுகின்றவனாகவும் மாறிவிடக் கூடாது. ஒருவனும் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி தன்னை குறித்து எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். எனவே தேவ ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு இடம் கொடுங்கள். ஜெபம் செய்வோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் தேவனே, என்னுடைய கிரியைகள் ஒருபோதும் எந்த ஆத்துமாவையும் இடரல்படுத்தாமல் இருக்கும்படிக்கு என் மனக்கண்களை தூய்மையாக்குவீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.